வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதி பாடல்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வரிசையில் கந்தர் அனுபூதியில் 41வது பாடல், சாகாது எனையே சரணங்களிலே காக்க நமனார் கலகம் செய்யுனால், வாகா முருகா மயில்வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. இது பாடல். சாகாதெனையே சரணங்களிலே காக்க நமனார் கலகம் செய்யுனால், யமதர்மன் வந்து என்னை அழைத்து செல்ல கலகம் செய்கின்ற நாள், என்னை அழைத்து செல்ல வருகின்ற நாளிலே நான் சாகாது உன்னுடைய திருவடிகளிலே சரணமடைய வேண்டும், உன்னுடைய திருவடிகளை சேர வேண்டும். அப்படி என்னை காக்க. அருணகிரியார், யமன் கையிலிருந்து என்னை காக்க, சாகாதெனையே சரணங்களிலே காக்க, உன்னுடைய திருவடிகளில் என்னை காத்தருள்வாய். யமதர்மன் வந்து பாச கயிறு வீசி என்னை அழைத்து செல்லாமல் இருக்க என்னை காப்பாய். சாகாது எனையே உன்னுடைய திருவடிகளில் வைத்து என்னை காப்பாய். உன்னுடைய திருவடிகளில் நான் சரணடைய வேண்டும். யமதர்மன் கையில் நான் செல்லக்கூடாது. அதான் சாகாது எனையே சரணங்களிலே. முருகா வாகா, வெற்றி வாகை சூடுபவனே, வெற்றிக்கு வித்தானவனே, வெற்றி வேளவனே, முருகா மயில் வாகனனே, யோகா சிவஞான உபதேசிகனே, இவ்வளவு பெருமை கொண்டவனே. அருணகிரியார் கேட்கிறார், எனக்கு அருளாய். என்ன அருள்? சாகாது எனையே சரணங்களிலே காக்க. இதை நாம் இதே கந்தர் அனுபூதியிலே 10வது பாடலிலே பார்க்கிறோம். காலன் வருகிற பொழுது கார்மா மிசை காலன் வரில் களபத் தேர்மா மிசை வந்து எதிரப்படுவாய். என்னை அழைத்து செல்ல யமதர்மன் வருகின்ற பொழுது மயிலின் மீது வந்து எதிரே நிற்பாய், காத்தருள்வாய். களபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் என்று கந்தர் அனுபூதி 10வது பாடல் சொல்கிறது. அங்கே யமனிடமிருந்து காக்கின்றார், எதிரப்படுகின்றார். அடுத்து திருப்புகளிலே, சுவாமிமலை திருப்புகளிலே, காலன் எனை அணுகாமல், காலன் எனை அணுகாமல் உண திருக்காலில் வழிபட அருள்வாயே. முருகப்பெருமானது திருவடிகளை வணங்குகின்ற பொழுது, உனது காலில் வணங்குகின்ற பொழுது காலன் அணுக மாட்டார். அதான் அந்த திருப்புகளிலே சொல்கிறார், சுவாமிமலை திருப்புகளிலே, காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. முருகப்பெருமான திருவடிகளை வணங்குகின்ற பொழுது காலன் அணுக வழியில்லை. இதைத்தானே கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகிறார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. கொடும் கூற்று என் செய்யும். கூற்றுவனால் யமதர்மனால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி தொடர்ச்சியான பாடலிலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அருணகிரியார் கூட கேட்கிறார் அல்லவா, நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய்.
முருகப்பெருமானே உன்னுடைய புகழினை பாடும் செயல் எனக்கு தாராய். அங்கே கந்தர் அனுபூதியிலே முதற் பாடலிலே பாடும் பணியே பணியாய் அருளாய் முருகப்பெருமானே என்று அருணகிரியார் வேண்டுகிறார். முருகப்பெருமானுடைய அருள் யமபயம் நீக்கும். இதுதான் இந்த பாடலின் உட்பொருள். முருகப்பெருமானுடைய அருள் அன்பர்களுக்கு யமபயம் நீக்கும். இந்த 46வது பாடல் என்ன சொல்கிறது? சாகாது எனையே சரணங்களிலே காப்பார், காத்தருள்வார். அருணகிரிநாதர் இந்த பாடலிலே உறுதிபடச் சொல்கிறார். 10வது பாடலிலே கந்தர் அனுபூதியிலே சொல்லியிருக்கிறார். திருப்புகழிலே அதையே வலியுறுத்தி இருக்கிறார். கந்தர் அலங்காரத்திலே வலியுறுத்தி இருக்கிறார். முருகப்பெருமானது பக்தர்களுக்கு யமபயம் இல்லை. இதுதான் இந்த பாடலிலே உட்பொருளாக நாம் உணர்கிறோம். கந்தர் அனுபூதியை தொடர்ந்து படிப்போம். கந்தர் அலங்காரம் திருப்புகழ் தொடர்ந்து படிப்போம். அதில் படிக்கின்ற பொழுது அந்த பக்தியின் மிகுதியாலே நாம் முருகப்பெருமானது திருவடிகளிலே சரணடைகின்ற பாக்கியத்தை பெறுவோம். அந்த அருளினை பெறுவோம். அந்த அருளினை பெறுகின்ற பொழுது சாகாதெனையே காலன் என அணுகாது கொடுங்கூற்று என் செய்யும் என்பதை பக்தர்கள், முருகப்பெருமானதை அடியார்கள் உரைக்க முடியும், சொல்ல முடியும். முருகப்பெருமானது பக்திக்கு, முருகப்பெருமானோடு பக்தியில் தோய்ந்து, முருகப்பெருமானது பக்தியிலே திளைத்து, அவருடைய அன்பிற்கும் அருளிற்கும் கருணைக்கும் நாம் பாத்தியமாவோம். முருகப்பெருமானது அருள் பெறுவோம். தொடர்ந்து கந்தர் அனுபூதி படிப்போம், திருப்புகழ் படிப்போம், கந்தர் அலங்காரம், கந்தபுராணம் படிப்போம். பக்தி கடலிலே நாம் பயணம் செய்வோம். நம்மோடு முருகப்பெருமானும் பயணம் செய்வார். யமபயம் இல்லை. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.